ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு நியூ அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மதர் டைரி. இது ஒரு டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் அப்ளிகேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருந்து இந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது, எவ்வளோ ப்ராஃபிட் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். பட் நியூ மெம்பர்ஸ் யாராச்சும் வந்திருந்தீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? அண்ட் மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயுமே நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த லிங்க்கை ஜஸ்ட் கிளிக் பண்ணி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அண்டு டெய்லி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே எல்லா அப்டேட்டுமே வந்துட்டு நான் டெலகிராமில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். என்னோட ஐடி அதில் கொடுத்துருப்பேன். ஸோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் எல்லா டவுட்டுமே வந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மதர் டைரி அப்ளிகேஷன் லிங்க் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்கன்ட்டு எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்டர் ஃபோன் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நியூ பாஸ்வேர்டு அகைன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேலே செட் பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 6 நம்பர் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 2 3 4 5 6 அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து விட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த விட்ராவல் பண்ணும்போது இந்த 6 நம்பர் வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? டெய்லியுமே கேட்பாங்க. அப்போது நீங்கள் என்ட்ரு பண்ணி விட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 6 நம்பர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்விடேஷன் கோடு இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் வந்து லாகின் ஆனதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? வெல்கம் டு மதர் டைரி அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ₹120 கிவன் அஸ் எ கிஃப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க வித் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளானை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த பிளான் எவ்வளோ, ஸோ அந்த பிளானுக்கு எவ்வளோ நமக்கு கிடைக்கும், ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ நீங்கள் பிளான் வாங்கணுன்னா உங்களுக்கு ₹120 வந்து ஃப்ரீயாகவே வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ₹120 நீங்கள் விட்ராவல் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் எவ்வளோ மினிமமாக எவ்வளோ பண்ணணும், விட்ராவல் வந்து மினிமமாக வந்து ₹120 இருந்தாலே நீங்கள் வந்து விட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு டைமிங்கும் போட்டிருக்காங்க. விட்ராவல் டைமிங் வந்து நைட்டு 12:10 ஓகேங்களா? மிட் நைட் 12 மணிக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பிளான் வாங்கினதுக்கப்புறம் ஸோ டெய்லி வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கு 12 மணிக்கு ஆட் ஆயிரும். நீங்கள் வந்து 12:10 ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது விட்ராவல் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து டெய்லி இன்கம் டெய்லி விட்ராவல் தான். ஸோ எல்லாமே தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இன்ட்டு கொடுத்து வெளியே வந்துக்கோங்க. மேலே ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கொடுத்து வெளியே வந்தோன்னே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளான்ஸோட லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 பிளானில் தான் நீங்கள் பை பண்ண போகிறீங்க. ஸோ கீழே இருக்கிற பிளான் எதுவுமே வந்து பை பண்ணக்கூடாது. அது எதுவுமே வந்து பை நவ் ஆப்ஷனில் இல்லை, எல்லாமே ப்ரீ சேலில் இருக்குது. சப்போஸ் பை நவ் ஆப்ஷன் வந்தாலும் நீங்கள் வந்து பை பண்ணக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளான் பை பண்ணுங்கள். இல்லைனா கூட 2 பிளானும் பை பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ ஃபஸ்ட்டு பிளானோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹560 போட்டிருக்காங்க. ₹560க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹120 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ₹120 வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 4 டேஸில் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ 4 டேஸில் எடுத்ததுக்கப்புறம் பேலன்ஸ் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எல்லாமே வந்து 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ டெய்லி 120 வந்து உங்களுக்கு வேலெட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லியுமே விட்ராவலும் பண்ணலாம். ஸோ ஒரு பிளான் வாங்கினோன்னா உங்களுக்கு 120 வந்து ஃப்ரீயாகவும் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ டோட்டல் அமௌண்ட்டாக வந்து நீங்கள் விட்ராவல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து மினிமம் பிளானு. ஸோ உங்ககிட்ட அமௌண்ட் வந்து நிறையா இருக்குது, நான் ப்ராஃபிட்டும் எனக்கு நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் செகண்ட் பிளானுக்கு போகலாம். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹2300. நீங்கள் போட்டிங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ₹622 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு போட்ட அமௌண்ட் ஒரு 4 டேஸில் எடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான். ஸோ இந்த 2 பிளானில் உங்களுக்கு எந்த பிளானும் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பை நவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி இந்த அப்ளிகேஷனில்
அப்ளிகேஷனில் வேலெட்டில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும் அந்த அமௌண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பை நவ் ஆப்ஷனும் கொடுக்க முடியும். ஸோ எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது அப்படின்னா, மேலே பாருங்கள் லெஃப்ட் சைடில் வந்து ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மேலே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த இடத்துல ஃபில் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு பிளானுனா ரூ. 560, செகண்ட் பிளானுனா 2300 ஓகேங்களா. இப்போ நீங்கள் 2300 பிளான் வாங்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும். ஸோ கீழே பாருங்கள் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டாப் பி, டாப் ஏ, டாப் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பே 2300 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ லோடிங் ஆகிட்டு பேமெண்ட்டோட பேஜுக்கு வந்து போகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. பேடிஎம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா யூடிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ யூபிஐ ஐடி, யூடிஆர் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டிரான்சாக்ஷன் ஐடி. ஸோ அதை வந்து கீழே வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா வேலெட்டில் வந்துட்டு அந்த அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ அப்படி இல்லைனா வந்து ஸ்கேன் கியூஆர் கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கூட ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் யூடிஆர் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ கியூஆர் கோடு பண்ணுறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டு ஓகேங்களா. மற்றதை நீங்கள் ட்ரை பண்ணுறத விட கியூஆர் கோடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பேடிஎம் அப்ளிகேஷனில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் ஓகேங்களா. ஓகே. ஸோ நீங்கள் வந்து பிளானை வந்து அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து பை நவ் ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை ஆயிரும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெய்லி கரெக்டாக 12 மணிக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் 12:10க்கு நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நைட்டு முழிச்சிருந்தீங்க அப்படின்னா 12:10க்கே பண்ணிக்கலாம். இல்லைனா கூட மார்னிங் வந்து ஒரு 8 மணி 9 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து வித்ட்ராவல் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ தென் வந்து வரக்கூடிய அமௌண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனாக வந்து வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போகிறோன்னா இந்த மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஆட் பண்ண சொல்லும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரியல் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்குது. உங்கள் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அதையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் நம்பர் இருக்கும்ல, அதையுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்கா. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி வரக்கூடிய அமௌண்ட்டை ஸோ அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஒரு 6 நம்பர் போட்டு கிரியேட் பண்ண சொல்லியிருப்பேன். அந்த நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 5 ஹவர்ஸ்லேயே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். நான் வந்து மேக்ஸிமமாக தான் சொல்கிறேன் ஓகேங்களா. வித்தின் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துலேயே கிரெடிட் ஆயிரும். அதிகபட்சமாக ஒரு 5 மணி நேரத்துலேயே கிரெடிட் ஆயிரும் ஓகேங்களா. ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு பிளான்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ எந்த பிளானை பை பண்ண போகிறோமோ ஸோ அதுக்குள்ளே அமௌண்ட்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. ஸோ ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு வந்துட்டு உங்களுக்கு டெய்லியுமே வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் அதை வித்ட்ராவல் பண்ண போகிறீங்க. எப்படி வந்து வித்ட்ராவல் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். பேங்க் அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து வேறு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு நீங்கள் டேரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி ஆகணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயுமே லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலுமே கேளுங்க, நான் கிளியர் பண்ணுவேன். ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய சைட்லேருந்து இருக்கும் ஓகேங்களா. நம்ம டீம்லேருந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா. நம்ம போடுற டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து 2 வாரம் 3 வாரம்னு வந்து நம்ம போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஏன்னா போட்ட அமௌண்ட் வந்து ஒரு 4 டேஸில் எடுத்துடலாம். 5வது நாள்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் எல்லாமே ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட வந்து 14 நாள் 15 நாள் போயிட்டுருக்கு எல்லாருக்குமே. 2000 3000 வந்து ப்ராஃபிட் கிடச்சிட்டு இருக்கு ஒரு கம்மி டேஸ்லேயே ஓகேங்களா. ஸோ டெய்லியுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிட்டே இருக்கும். அதே மாதிரி டெய்லியுமே புது புது அப்ளிகேஷன்ஸுமே வந்து வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாமே ரெஃபர் பண்ணி கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம குரூப்பில் போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களுமே வந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து நான் போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.